நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. வாழ்க்கை ஆயிடுச்சுதான் சார். நீ யாரு? அதெல்லாம் கூடாது. நான் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணல சார். பண்ணிருக்கேன். நான் இங்க தான் கன்சீவா இருக்கேன். கன்சீவா இருக்கேன் சார். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் தனது முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் வேறொரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து சென்னையில் குடும்பம் நடத்தி வந்ததை அவரது முதல் மனைவி முகவரியை கண்டுபிடித்து வந்து கையும் களவுமாக பிடித்து வீட்டை பூட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 20 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தாதான் கேட்டு கொடுத்து வக்கீல் வச்சு. அது உங்க விருப்பம், அங்க போய் பேசுங்க. இங்க வந்து நீ கல்யாணம் வந்து டைவர்ஸ் வாங்காம நீங்க பேசக்கூடாது. அங்க என்ன நினைச்சிருக்கோம், இங்க சட்டத்தையா இங்க என்ன இவங்க சொல்றோம் அதை செய்ய முடியும். அவங்க வாழ்க்கை இவங்க கிடையாது. தப்பையில நீ அவங்க கூட சேர்ந்ததால தான் அவங்க வாழ்க்கை அவங்க லைஃப் போச்சு. நீ போய் அவங்களோட சேர்ந்ததால தான் நான் அந்த லேடியை வந்து ஒன்னு வந்து கூட்டு வாங்கி கூட்டுது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த கனகா மற்றும் லோகநாதனுக்கு கடந்த 2013 திருமணமாகி 4 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. தம்பதி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் லோகநாதன் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு நிலுவையில் இருக்கையில் சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெறாமல் லோகநாதன் வேறொரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து சென்னை திருவான்மியூர் அருகில் உள்ள கொட்டிவாக்கம் பகுதியில் தாயாருடன் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இதனை அறிந்த கனகா பல முறை நியாயம் கேட்டும் முறையான பதில் கிடைக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கனகா தனது குழந்தையுடன் கணவர் வசிக்கும் சென்னை வீட்டிற்கு வந்துள்ளார். அங்கு லோகநாதனும் அவரது இரண்டாவது மனைவியும் வீட்டில் இருந்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வீட்டை வெளிப்புறமாக பூட்டிய கனகா காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். எனக்கு ஒரு பாப்பா இருக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணாமலே வேற ஒரு லேடியோட எய்லர்ஸ், அந்த லேடிக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. அந்த லேடிக்கும் ஹஸ்பண்ட் இருக்காங்க. அந்த லேடிக்கு வந்து டிவோர்ஸ் ப்ராப்பராக ஆகவே இல்லை. இவங்க வந்து இங்கே லீஸ்க்கு வீடு எடுத்துகிட்டு இங்கேயே குடும்பம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வரும்போதெல்லாம் இவங்க மறைஞ்சிடறாங்க, எங்கேயோ போயிடுறாங்க. என்னால் கண்டுபிடிக்க முடியல. இவங்க மேரேஜ் பண்ணதுக்கான வீடியோ ஆதாரம் எல்லாமே இருந்தது. நான் AWBS திருக்கோவிலூர் உமன் ஸ்டேஷனில் கொடுத்தேன். அப்போ உள்ள இன்ஸ்பெக்டர் வந்து அந்த வீடியோவெல்லாம் வாங்கி ஆதாரத்தை அழிச்சிட்டு என் ஹஸ்பண்டுக்கிட்டே அந்த ஃபோனை ஒப்படைச்சிட்டாங்க. பணம் 10,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு. நான் திரும்ப அது ஏங்க மேடம் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு உன் மேலே விபச்சார கேஸ் போடுவேன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரும் என் ஹஸ்பண்டு குடும்பம் மிரட்டினாங்க. அப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு வச்சு என் குழந்தையும் வாங்கிக்குவேன், நீ விவாகரத்து பண்ண, நான் வேற ஒரு திருமணம் பண்ணிட்டேன்னு சொல்லி என்கிட்ட தனியாக சொன்னார். நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் கோர்ட்டில் ப்ராப்பராக என்னவோ அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சம்பவ இடத்திற்கு வந்த நீலாங்கரை காவல் நிலைய போலீசார் ஏற்கனவே எங்கு புகார் அளித்தீர்களோ அங்கிருந்தே போலீசாரை அழைத்து வர வேண்டும் என கூறியதால் அதிருப்தியடைந்த கனகா குழந்தையுடன் அங்கேயே திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே இதுகுறித்து அடையார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்ததை அடுத்து நீலாங்கரை போலீசார் லோகநாதன் மற்றும் அவரது இரண்டாவது மனைவியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் லோகநாதன் இரண்டாவதாக திருமணம் செய்த பெண்ணிற்கும் ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளதும் அவரும் விவாகரத்து பெறாமலேயே லோகநாதனுடன் வசித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ECR செய்தியாளர் ஆதம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.